ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு கிரேவி தான் லஞ்ச் பேக் பண்ண போகிறோம். அது ஈஸியாக செய்யலாம், பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்னால் முட்டைக்கோஸு, சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூனு பாசிப்பருப்பு, கருவேப்பில்லை, தேவையான மசாலா, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் தூள். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது கிரேவியாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் சாப்பாடு கட்டுறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை கிரேவியாக வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கோஸ் ஸ்மெல்லே அடிக்காது. சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெடிக்க விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு 2 வதக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் அதில் போட்டு நல்லா வதங்கி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ட்ரை கிரேவியாக வச்சு நம்ம சாப்பாடோடு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான குயிக்கான இது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் என்னோடய வீடியோவை பார்த்து ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.